சைக்கிள் நைஸா ஆட்டை போட்டு வந்தாச்சு. சீக்கிரம் வாங்க, சைக்கிள்ல ஏறுங்க, சைக்கிள் ஓட்டலாம். ஏ ரோஸ், இந்த சைக்கிள்ல எப்படி ஏறது? இது இவ்ளோ பெரிய சைக்கிளா இருக்கு. நான் கூட சின்ன சைக்கிளா இருக்கும்னு நினைச்சேன். இதுல எப்படி நான் காலை போட்டு ஏறி உட்கார்றது? இதுக்காக வீட்ல இருந்து நான் என்ன சேர்மா எடுத்துட்டு வர முடியும்? ஏறி உட்காருங்க, நான் பிடிச்சிக்கிடுறேன். ஐயோ ரோஸ், என்னாலலாம் முடியாது. அட வாங்க, நீ இப்படி பயந்துகிட்டு இருந்தா சைக்கிள் ஓட்டி பழக முடியாது. நான் பிடிச்சிக்கிடுறேன் சைக்கிள், நீங்க தைரியமா ஏறி உட்காருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடக்கும். வாங்க வாங்க, முத உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்ல இருந்து வெளியேற்றிட்டு கூட்டு வந்திருக்கு. நீங்க என்னன்னா சைக்கிள் பழகுவீங்கன்னு பார்த்தா சும்மா ஓப்பி அடிக்கலான்னு பாக்கியல. ஐயோ ரோஸ், ஊருக்குள்ள ஓட்டதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. கீழே விழுந்துட்டேன்னா அவ்வளோ ஒரு கைவிட்டு சிரிப்பாத. நம்ம வேற எங்கேயாவது போய் ஓட்டுவோமா? வேற எங்கேயாவதுனா வேற எங்க போறது? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. நம்ம இங்கே ஓட்டி பழகலாம். இந்த தெரு பக்கத்து தெரு அப்படி அந்த ரோட்டை பிடிச்சி அப்படியே திரும்பி வந்தா கரெக்டா இருக்கும். ஐயோ ரோஸ், நம்ம தோட்டத்துக்கு போற வழியில ஒரு ரோடு இருந்து வரும். அந்த ரோட்ல பழகுவோம். அங்க ரொம்ப வண்டி வராதுன்னு நினைக்கிறேன். அங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஓட்டி பழக நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு அப்ப இங்க ஓட்ட பூச்சமா இருக்கு அப்படிதானே? ஆமா. சரி, அப்ப வாங்க தோட்டத்து பக்கத்துல அங்க இருக்க ரோட்ல ஓட்டுவோம். அது வரைக்கும் உங்களை நான் டபுள்ஸ் அடிச்சுட்டு போறேன். நீங்க சைக்கிள்ல பின்னாடி ஆகி உட்காருங்க. சரி ரோஸ். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்னடா ராமசாமி, ரொம்ப நாளே பார்க்க முடியல. நான் ரொம்ப பிஸி. ஏ ரோஸ், நீ சூப்பரா சைக்கிள் ஓட்டுறப்போ உங்களை இந்த மாதிரி சூப்பரா சைக்கிள் ஓட்ட ட்ரெயின் பண்றேன் பாருங்க. ஐயோ, எனக்கு அத்தையை நினைச்சாதான் பயமா இருக்கு. இவ்வளவு ரெண்டு பேரும் சுவார்கரி ஆக்காம எங்க போனாலும்னு அடுத்து வழக்கமா எடுத்துக்கிட்டு வர போறாவ. அட அதெல்லாம் பயப்படாதீங்க நீ. எங்க அம்மாக்கு என்னைய பத்தி தெரியும். இவ தான் எங்கேயாவது ஐஸை கூட்டிட்டு போயிருப்பா. அதான் அந்தந்தாலும் போட்டுட்டு போயிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவியலே வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாவ. நீங்க ரொம்ப அவியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்புறம் அவள தலையும் உங்க தலையில கட்டிட்டு அவிய சம்மன் இருந்துக்கிடுவாவ. இப்ப நம்ம அந்த போட்டு வந்துட்டோமா, இன்னும் அவியலே எடுத்து அவ்வளவும் செய்வாவ. அவ்வளவுதான். நம்ம சைக்கிள் ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நல்லா ஒரு கடையில போய் ஜூஸ் கீஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். நீ வந்தப்புறம் தான் ரோஸ் எனக்கு நல்லா ஜாலியா இருக்கு. ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அண்ணி. இல்ல உமா, ஒரு நிமிஷம் இல்ல. என்னடா பெரிய பொண்ணு? லட்சுமி அக்காவையும் ஒரு ரெட்டு கூப்பிட்டு பாப்போமா? அவிய எதுக்குலாவே வராண்டேன்னு சொல்லுவாங்க. வேலை கிடக்குன்னு நம்மளே போகுவா. அதுக்கு இல்லலா, நம்ம ரெண்டு பேரும் போனோம்னு வையா ஒரு மாதிரி ரொம்ப தூரம் நடந்த மாதிரி சலிப்பா இருக்கும். இதே லட்சுமி அக்கா சரசக்கெல்லாம் வந்தாங்கன்னு வை கொஞ்சம் நமக்கு கலகலப்பா இருக்கும். ஒரு அலைச்சலே தெரியாது. அதுக்கு தான் கூப்பிடியேன். அவிய நம்ம மண் எடுக்க போறோன்னா அவிய எப்படிலாம் வருவாவ? வீட்டுல வேலை கிடக்கு சோறு எரி செய்யாண்டாமா போவாங்களான்னு சொல்லி விரட்டி விடுவாவ. தேவையாயுது நமக்கு. அட கூப்பிட்டு பார்ப்போமே. ஒருவேளை காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிருந்தாவன்னா ஒருவேளை கூட வந்தாலும் வருவாவில்ல. துணிகிணி துவைக்கணுமா, வாங்க ஆற்றுக்கு தான் போகிறோம்னா சரின்னு துணிமணி எடுத்துகிட்டு வருவாவில்ல. கேட்டு பார்ப்போலா? சரி, அப்போ என்னமோ போ கேளு. இந்தா இரு, நான் கூப்பிட்டு கேட்குறேன். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. இன்னும் நல்லா மெதுவாக கூப்பிடலாம், அப்பதானே கேட்காது. போய் லட்சு. நிறுச்சி வா. என்னன்னா கோணியும் கையுமா எங்க கிளம்பிட்டியே? விண்வெளிக்கு. சும்மா வெறுப்பேத்தாம போங்களா, எனக்கு வேலை கிடக்கு. ஆமா, இப்ப என்ன வேலை கிடக்கு? காலையில தான் பிள்ளைகளுக்கு எல்லாம் சோறுகறி ஆக்கி பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விட்டுட்டேன். நீ எல்லா டூருக்கு அப்புறம் என்னத்த பண்ணிக்கிட்டு அடக்கி? இப்போ காலையில புளிச்சோறு கிடங்க கொஞ்சம் கடகடன்னு கிண்டி பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அதுவும் வண்டியில சாப்பிடியதுக்கு. எங்களுக்கு சரி சாலையை போட்டு கறி வச்சுக்கிடலான்னு மீன்காரன் வந்ததும் கேட்டா அவன் பொடுசு பொடுசா சாலையை வச்சுக்கிட்டு 50 ரூபா அங்க 4-5 மீனை வச்சுக்கிட்டு அந்த அளவு ஏன்டான்னு சொல்லி விட்டுட்டேன். அதான் கருவாடு கிடந்துச்சு. இனிமேல் கருவாடை போட்டு தான் கொஞ்சோண்டு கருவாட்டு கறி வச்சுட்டு கொஞ்சோண்டு பொரிச்சு விட்டுறலாம். வெங்காயத்தை போட்டு பொரிச்சு அவருக்கு கொடுத்துடலான்னு நினச்சிக்கிட்டு செய்ய போகிறேன். இப்போதான் இவ்வளோ நேரம் அந்த ஆளை படுத்துட்டேன் சோம்பலா இருந்துன்னு. ஆத்துக்கு துணி துவைக்க வாரியலா? சோறு கறி செய்ய வேண்டிய வேலை கிடக்குங்க. ஆத்துக்கு துணி துவைக்க வாரியலாமா? சாயங்காலம் வேணா போகலாம். சாயங்காலம்னா என் மாமியார் கொண்டே எடுத்து விடும். அது அடுப்புக்கு களிமண் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ களிமண் எடுத்து ஆத்துக்கு போறியே? ஆமா லட்சு, என் மாமியாரும் களிமண் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. 2 பேரும் போய் எடுத்துட்டு கொண்டு வந்து தாங்க. 2 பேரும் வீட்டுக்கும் ஆளுக்கு கொஞ்சமா போட்டு அடுப்பு செய்யலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. வேற 2 கிளவி வேணும். ஆமா, வீட்டு வேலை செய்யலாம், களிமண் எடுத்துட்டு வரீங்களா? என்னவ வீட்டு வேலை செய்யணும்னா ரொம்ப போர் அடிக்கும். அதான் களிமண் எடுக்கணும்னு கிளம்பிட்டோம். என்னத்துக்கு இப்ப அடுப்புக்கு அவ்வளவு ஆர்வமா இந்த வெயிலுக்குள்ள போறீங்கன்னு எனக்கு தெரியலையே. எக்கோ, சிலிண்டர் விலைலாம் ஏறி போச்சு தெரியும்ல. சிலிண்டர் எல்லாம் புக் பண்ண முடியலையே. சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகி போச்சுன்னு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்களாம். எனவே சிலிண்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆயிரும் போல இருக்கு. அதனால அடுப்பு தான் மெயினா பெஸ்டா இப்போதைக்கு தேவை. அதுக்கு தான் உனக்கு சோறு கறிலாம் ஆக்கி ஆக்கி போடணும்னா சிலிண்டர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்துக்க, களிமணை கொண்டாண்டாவ. அதான் 2 பேரும் கிளம்பிட்டோம் ஆத்துக்கு களிமண் எடுக்க. ஐயே, எனக்கு வேற சிலிண்டர் முடிய போகுதே. முடிஞ்ச அப்போ அவ்வளோதானே. ஆமலச்சு, ஒழுங்கா வரவடுப்புல செய்யற வழியை பாருங்க. கொஞ்சோட ஆத்திர அவசரத்துக்கு கேஸ் அடுப்பு பத்த வைக்க மாதிரி பார்த்துக்கிடுங்க. எல்லாத்தையும் கேஸ் அடுப்புல செய்யணும்னு நினைச்சியல்னா அப்புறமா சிலிண்டர் இல்லாம தட்டுப்பாட்டோட அலையணும். நல்ல வேலை சொன்ன போ. எப்பயும் சோத்துக்கு தண்ணி பின்னாடி தான் போடுவேங்க வரவடுப்புல. இன்னைக்கு தான் இதுல வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு அடுப்பு மேல வச்சுட்டு வந்து இன்னும் பத்தச்சு விடல.
கேஸுக்கு தட்டுப்பாடு ஆன உடனே கடையில் விறவுக்கெல்லாம் விலையாத்திட்டானான், நியூஸில் போட்டான். ஆமா பின்ன ஏத்துவாம்ல. அப்ப ஹோட்டல் கடைக்காரன் என்ன பண்ணுவான்? ஹோட்டல்லையும் சிலிண்டர் தானே வச்சு பொங்குவான். அப்புறம் ஹோட்டல்லையும் விளையாத்தி விடுவான் அவ்வளோத்தையும். ஆமா, எப்படியெல்லாம் ஏத்தலான்னு ஒவ்வொன்றா ஏற்றி அதுக்கப்புறம் குறைக்கவே முடியாதுல்ல. கேஸ் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் அதே வேலை தான். இப்படிதான் நாடு நாசமா வெயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சொன்னா நம்மளை திட்டுவாவ. என்னத்துக்கு நம்ம சோறு கறி வேலையை பார்ப்போம். சரி, அப்போ நீங்கள் போய் களிமண் எடுக்கணும்னா போய் எடுத்துட்டு வாங்களா? சாயங்காலம்னா என்ன போகிறதா இருந்தால் சொல்லுங்க, நான் துணியெல்லாம் கிடக்கு ஆற்றுக்கு தூக்கி வச்சு எடுத்துட்டு வரேன். இப்போன்னா என்னால் வர முடியாதுடே. இப்போ நீங்கள் சாயங்காலம் போய் தனியாக போய் ஆற்றுல துணியை துவைங்க, நாங்கள் இப்போ போய் களிமண் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டாங்க. அப்போ ஏக்க கருவாடு பொரிச்சு என்ன, எனக்கு கொஞ்சம் கருவாடு எனக்கு. எனக்கு கொஞ்சம் கருவாட்டு குழம்பு என்ன? ஏன்னா நானே 4 மீனை தான் பிச்சு போட்டு கறி வைப்பேன், 4 மீனை பொரிப்பேன். இதில் அவ்வளோ தூரம் பங்குக்கு வாங்கலா? கருவாடு வேண்டாம்க்கா, எனக்கு குழம்பு மட்டும் போதும். எனக்கு கருவாடு இல்லைன்னா கூட பரவாயில்லக்கா, அதில் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு பொரிச்சிருப்பியல்ல, அந்த வெங்காயமும் அந்த முள்ளு இருந்தால் கூட போதும். சரி சரி, போயிட்டு வாங்க, தாரேன். அதான் லெச்சிங்கிறது. சரி, நாங்கள் வாரோம். பெரிய பொண்ணு, யாருக்கையாவது சைக்கிள் கிடைக்குமான்னு கேளு. நம்ம சைக்கிள்லேயே போயிட்டு சைக்கிளில் எடுத்துகிட்டு வருவோம். ஆமாம் பத்தியா, வா போகிற வழியில் ஏதாவது சைக்கிள் கிடைக்கான்னு பார்ப்போம். வீட்லயே சைக்கிள் இருக்குமே. லட்சம் உங்க வீட்டு பிள்ளைல சைக்கிள் எங்க? அது பஞ்சரா கிடக்குறே, அது ஆகாது. அதை கொண்டு போய் இன்னும் நாசம் பண்ணிவிடாதீங்க. வேணா சரசிட்ட போய் கேளுங்க, அங்க சைக்கிள் கிடக்கும் அந்த பையன். இது ஆமாம்ல, சதீஷ் சைக்கிள் கிடக்குமே. சரி, நாங்கள் அங்கே வாங்கிக்கிட்டுறோம். பெரிய பொண்ணு வா, 4 முடி வீட்டில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போவோம். சரிலா. சிலிண்டர் நினைச்சா வயிற்றுல புளிய கரைக்கி. நானே வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தான் புக் பண்ணுவேன். ஒரு சிலிண்டரை 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவேன். எப்படி நான் சிக்கனமாக செய்வேன். இப்போ விலையும் ஏற்றி விடுவானோ, எப்படி தட்டுப்பாடாக இருக்குன்னா புக் பண்ணவும் முடியாதுன்னா எனக்கு வேறு இப்போ சிக்கத்தில் முடிஞ்சிருமே. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே. வரவிடுப்புலேயே தான் எல்லாம் செய்யணுமோ. இனிமேல் வரவு வேற பிறக்க போனப்போ இப்போ சோறு கறி ஆக்கிட்டு சாயங்காலம் வேணா வரவு பிறக்கிட்டு வந்துடுவோம். எல்லாத்துக்கும் தட்டுப்பாடாக தான் ஆகி போச்சு போ. சங்கரு, தண்ணி சுத்தமா இல்லடா. பாஸ், இப்போ தண்ணி பிடிக்க வீடு வரைக்கும் போகணும்னா டைம் ஆகும் பாஸ். ஆற்றுல பிடிச்சிட்டு வந்துருவோமா? ஆமா, ஏற்கனவே ஒரு குடத்தை நம்ம போட்டு வச்சிருக்கோம்ல வேலைக்குள்ள. ஆமா பாஸ், உடம்புறக்கு முட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். சரி வா, அப்ப அங்க போய் ஆத்துல ஊத்து தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். பாஸ், மாடு அது பத்துக்கு மேய்ச்சிட்டு நடக்கும், வந்து பாத்துக்கலாம். வா போலாம். ஆத்தங்கரையில சின்ன வேலை வேற இருக்கு எனக்கு. என்ன பாஸ், காலை கடன் முடிக்கணுமா? அது இல்லடா, நான் அங்க வேற ஒண்ணு வச்சிருக்கேன், அது பத்திரமா இருக்கான்னு போய் பார்க்கணும். அடடா, ஆளு கோட்டரா பீரா என்னமோ வாங்கி ஒளிச்சு வச்சிருக்காரு போல இருக்கே. இவர் இன்னும் திருந்தலையா? ஏ ரோசு பாத்து ரோசு, பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ தைரியமா ஓட்டுங்க, நான் பிடிச்சிருக்கேன். நீ பிடிச்சிருக்க தைரியத்துலதான் நான் அழுத்திக்கிட்டு இருக்கேன். எங்கேயும் இடையில விட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாத. விட மாட்டேன். நீங்க தைரியமா அழுத்துக்க முன்னாடி பார்த்து. பெரிய பொண்ணு, எங்க நல்ல களிமண்ணு நல்லா இருக்கும்னு பாரு. ஆத்தங்கிற வரப்பு இருக்கும் பாரு, அங்கே கூட்டி வச்சிருக்க மண்ணு தான் நல்லா இருக்கும், அதில் அள்ளுவோம். ஐயோ, நம்ம மம்பட்டி கொண்டு வரலையே. மம்பட்டி இருந்தா தானே களிமண்ணை வெட்ட முடியும். யாராவது மாட்டுவாவ, அவிட்ட பிடிச்சி கேட்போம் வா. நீ பண்ணு பேசடிக்கு, நம்ம அதுல அல்லனா என்ன, அதுல கொஞ்சம் முருந்த மண்ணா இருந்தாலும் களிமண் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. எது அதுவா? ஆமா, அந்த மேட்ல இருக்குது. மேலே உருந்தெல்லாம் இருக்கிறது வந்து ஆத்து மண்ணு பத்துக்க, கொத்தணும். கொத்தி பார்த்தா தான் தெரியும் உள்ள களிமண் இருக்கான்னு. களிமண் தான் நமக்கு வேணும். அப்ப இரு, பக்கத்துல யாராவது சுத்தி முத்தி தோட்டத்துல நின்னா வீட்டு நான் இது மம்பட்டி வாங்கிட்டு வரேன். அப்பதான் அப்ப களிமண் எடுக்க முடியும். ஆமா, போய் வாங்கிட்டு வா. ஏன் பெரியபடி நீயும் வாழா? ஒத்தையில போக பயமா இருக்குல்ல. சப்போ உன்னை பத்தி எவனும் பயப்படாம இருந்தா சரிதான், வா. பாரு, இதுல எவ்வளவு ஊத்துக்கிளி போட்டிருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் ஆனா கலங்கலா இருக்கு. இந்த தண்ணியை குவாரி வெளியே ஊத்திட்டு புதுசா தண்ணி ஊறும் பத்தியா, அந்த தண்ணியை குடத்துல ஊத்திக்கணும் பாத்துக்க. பாஸ், நீங்க குடத்தை எடுத்துட்டு வாங்க, நான் அந்த ஊத்த மட்டும் கிள்றேன். சரி. இந்த தண்ணி கலங்கலா இருக்கு, இந்த தண்ணி தூக்கி வெளியே ஊத்திரும் போத, அதுக்கப்புறம் கிள்ளு, அப்பதான் நல்லா தண்ணி தெளிவா வரும். பாஸ், எப்படியும் தண்ணி ஃபர்ஸ்ட் கலங்கலா தான் வரும், அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நீங்க போய் குடத்தை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். பாஸ், மம்பட்டி அங்கதான் இருக்கும், அதுவும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. இந்த ஆத்து தண்ணீர் பன்னீர் மாதிரி இனிக்கும். இதெல்லாம் குடிக்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த தண்ணியை மோந்து வெளியே ஊத்துவோம். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவேன். நீங்க தான் ஓட்டணும். வேண்டாடி ரோஸ், நான் ஓட்டிக்கிட மாட்டேன், கீழே விழுந்துருவேன். ஏற்கனவே 7-8 தடவை விழுந்தாச்சு, இனிமே விழுந்தனா அவ்வளவுதான். பேண்ட் கிண்டெல்லாம் கிழிஞ்சு போகும். இதுதான் நீ சைக்கிள் ஓட்ட கம்ஃபர்டபுளா இருக்கும் பாவடையோட. ஓட்டுங்க. ஐயோ, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. பாசு சரியான ஆளு. நம்ம கிட்ட தண்ணி குறை சொல்லிட்டு அவர் பாட்டி சரக்கடிக்க போயிட்டாரு. இருக்க பொம்பளை வெள்ளம் எனக்கு கொஞ்சம் ஊத்துன்னு பாத்திரத்தெல்லாம் கொண்டு வச்சுட்டு போறாளுவே. வியல்களுக்கு தண்ணி வெடிச்சு கொடுக்கறதுக்காக நான் உட்கார்ந்துருக்கேன். பாச என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. பெரிய பொண்ணு இங்க பாரு யாருன்னு. அட, நம்ம தோஸ்து. யாரு கரெக்டியோ மம்பட்டிக்கு தேடணும். மம்பட்டியை இவனே வச்சிருக்கா பாரு. இல்லை சங்கர், எனக்கு கொஞ்சம் மம்பட்டி கூடல. எதுக்குக்க
களிமண் எடுக்கணும்ல, களிமண் எடுக்கலான்னு ஆற்றுக்கு வந்துட்டு மம்பட்டி கொண்டாருல, அதான் யாராவது கண்ணில் மாட்டினாவனா வீட்டை கேட்கலான்னு தேடி தெரிஞ்சோம், ஒருத்தரும் கண்ணில் மாட்டல. நல்ல வேலை நீ இங்கே வந்திருக்க. இங்கே சத்தம் கேட்குதுன்னு தான் இந்த பக்கம் எட்டி பார்த்தோம். ஆமாக்கா, தண்ணி பிடிக்க வந்தோம். சூப்பரா ஒத்துக்கிளி போட்டு தண்ணி பிடிக்கல. ஆமாக்கா, இந்த தண்ணி தான் கொஞ்சம் தாகத்தை தணிக்குது இந்த வெயிலுக்கு. வேற வீட்ல இருந்து ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு அந்த தண்ணி பண்ணி எப்படி பத்தோம், அதான் இங்க ஆத்துல பிடிச்சி ஒரு குடத்துல வண்டி கட்டி பிடிச்சி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும். சூப்பர் சூப்பர். சரிக்கா, மம்பட்டி எடுத்துட்டு சீக்கிரம் மண்ணை கொத்திட்டு தாங்க. அந்த அந்த குண்டு பெட்டி இப்போ வந்து தாரோன்னு. சரிக்கா. இனிமே சொல்லாம கொள்ளாம அப்படியே விட்டுறணும், அப்பதான் அண்ணி ஒழுங்கா ஓட்டுவாவ. நம்ம பிடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த காலம் பழகிடாண்டாவ, விட்டுருவோம். போலாம். ரைட், சூப்பரா போத வண்டி. ஏய் ரோஸ், ரோஸ் நீங்க விட்டுட்டியா? ஐயோ ரோஸ், வண்டி பள்ளத்துக்குள்ள பாஞ்சிச்சுடி. ஓ எங்க போய் நிப்பாட்ட போறேன்னு தெரியலையே. ஓ மை காட், பள்ளத்துக்குள்ள மட்டும் விழுந்துறாத ஐஸ். ஐயோ அண்ணி நில்லுங்க. நான் என்ன நிக்க மாட்டேன்னு சொல்றேன், வண்டி நிக்க மாட்டேங்க. ஐயோ யாராவது காப்பாத்துங்க. அட எவாவா, ராக்கெட் ஓட்டிய கணக்கா பாலத்துக்கு மேல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறவா. அட கடவுளே, என்னது இது? சைக்கிள் நம்மள நோக்கி பாஞ்சு வருது. ஓரமா போங்க. பாலத்துல இருந்து சல்லுட்டு கீழே இறக்கிட்டா. ஐயோ பாஸ், அடாடா ஊருக்குள்ள இன்னைக்கு ஒரு சொட்ட ஐஸ் செத்து போச்சா? எல்லாம் உமா ஓடு ஓடு போய் ஐஸை தூக்கு. ஐயே ஐஸ் தானே அது? ஆமா அவதான். ரோஸு கூட்டு வந்து பாலத்துல இருந்து தள்ளி விட்டா போல இருக்க. ஐயோ பாஸ காப்பாத்துங்க யாராவது. தூக்கி விட வருவான்னு பார்த்தானே இவன் இன்னும் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? பாசே எந்திரிங்க பாசே. ஐயோ சைக்கிள்லாம் டேமேஜ் ஆகி போச்சா? எங்க அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ என்ன எந்திரிங்க எந்திரிங்க. பியாதி எடுப்பா, உனக்கு சைக்கிள் ஓட்ட இடம் கிடைக்கலையா? ஆத்துக்குள்ள வந்து எவ்வளவு சைக்கிள் பழகுவாளா? அதுல அந்த மேட்டுல இருந்து பழகுறீங்க, உனக்கு அறிவு இருக்கா? அறிவு கிட்ட இருக்குச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க ரொம்ப ஓவரா பேசாதீங்க. நாங்க ஆள் இல்லாத இடத்துல ஓட்டி பழகலாம்னு நினைச்சிட்டு இங்க வந்தோம். ஆள் இல்லாத இடத்துல ஓட்டி பழகுறதுனா வேற எங்கேயாவது போய் ஓட்ட வேண்டியது தானே? இங்க மேல வந்து ஓட்டினா. ஆமா, இது எங்க பாஸ் தண்ணி அடிக்கிற இடம். இந்த இடத்துல வந்து நீங்க சைக்கிள் ஓட்டி பழகுனீங்கன்னா எங்க பாஸுக்கு கோவம் வந்துடும். சரி சரி விடுங்க விடுங்க, தெரியாம நடந்து போச்சு. இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீல. அம்மா உன் மேல அவன் வண்டி ஏத்தனா தெரியுமா? இந்த இடத்துக்கு நடுவுக்கு நகண்டு போச்சு போ. ஐயோண்ணே சாரிண்ணே, தெரியாம நடந்து போச்சு. இங்க பாரு, இதுக்கு நெக்ஸ்ட் ஈடா எனக்கு 5000 ரூபாய் தரணும் பாத்துக்க. இது நல்ல கதையா இருக்க. எங்க சைக்கிள் தான் டேமேஜ் ஆகி போச்சு, உங்க மேல இடிச்சு. அவ சைக்கிளுக்கு நீங்க காசு கொடுங்க. சைக்கிளை பாருங்க, காயிலங்கடையில போட்டா கூட எவனும் எடுக்க மாட்டான், அந்த மாதிரி எழுதி போச்சு உங்க மேல இடிச்சு. அம்மா நானும் உங்களை கொண்டு வந்து என் மேல இடிக்க சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த சைக்கிளை வச்சுட்டு எனக்கு 5000 ரூபாய் நீங்க தாங்க. அந்த சைக்கிளை கொண்டு போய் காயிலங்கடையில போட்டா பியாரி சம்பளம் கூட தர மாட்டான், அதுக்கு 5000 ரூபாயா? இந்த பிள்ளை நம்மளை விட விவரமா இருக்கே. இங்க பாருங்க, உங்க மேல சைக்கிள் பிடிச்சோ சைக்கிள் தான் டேமேஜ் ஆயிருக்கு, உங்களை விட சைக்கிள் தான் சேதாரம் அதிகமா இருக்கு. அதனால நீங்க தான் எங்களுக்கு நஷ்ட ஈடு தரணும். அம்மா காசு தருவேன்னு நல்லா வாய பொழுதுக்கிட்டாலே 5 பைசா தர மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நீ காசு எடுத்து வை. அப்பவா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்னது போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன்னா எங்க பாஸுக்கு பயம், அவர் பேண்ட்லயே உச்சா போயிருவாரு. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போவாதீங்க. அப்பதான் என் சைக்கிளுக்கு நஷ்ட ஈடு கொடுங்க 5000. இங்க பாருங்க, என் பொறுமையை நீ ரொம்ப சுவாதிச்சுக்கிட்டு இருக்க. நான் பழைய போஸா இருந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, திருந்தி ஒழுங்கானவனா இருக்கேன். நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. சரி ரைட் விடுங்க, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம். எங்க சைக்கிள்ல பண்ணி இடிச்சதா நினைச்சு நாங்க சரி பார்த்துக்கிறோம். அண்ணி வாங்க போவோம். ஏன் ஐஸ் உனக்கு ஒண்ணு ஆவலையே? அவளுக்கு என்னமா ஆக போகுது? அவன் என் மேல வந்து தானே உளுந்தா குந்தாணி பண்ணி கணக்கா. சைக்கிள் ஓட்டி பழகிறதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கலையாப்ல? நான் தாக்கா இங்க ஆளே இருக்க மாட்டாங்க, இங்க வந்து ஓட்டி பழகுவோன்னு சொன்னேன். அதனாலதான் ரோஸ் இங்க கூப்பிட்டு வந்தா. சரியா போச்சு போ. மண்ணுக்குள்ள ஓட்ட முடியுமாப்ல? அவ சொல்லாம கொள்ளாம சைக்கிளை விட்டுவிட்டா, அதான் சைக்கிள் வழி மாதிரி இங்க வந்துருச்சு. நல்ல வேலை இங்கன தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத இடம்னா தான் தப்பிச்சிய. தண்ணிக்குள்ள விழுந்தா என்ன ஆகிருக்குது? சேரும் சகதியுமா இருக்கும். வண்டி எடுக்க அப்புறமா ஜேசிபி கூப்பிடணும், ஆள் எடுக்கிறது 10 பேரை கூப்பிடணும். சரிண்ணே, தென்னை மரக்குடி தைலத்தை எடுத்து தேய்ச்சிட்டு படங்க சரியாயிரும். நாங்க வாரோம். வராத எந்தலையும் போய் ஒளி. ஏன் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்து சரியாளுவோமா? என்னண்ணே அடி பழமோ? அடியா விழுந்துருச்சம்மா. வீட்டுல போயிட்டு தைலத்தை போட்டு நீ வீட்டு படுத்தாதான் சரி வரும். டானிக்கு ஒண்ணு போட்டா சரியாயிருமா? எதுனே சரக்கா? ஆமாம்மா, இனிமே அதை பிடிச்சாதான் வலி கேட்கும். சார் ரைட் ரைட்டு, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நாங்க போயிட்டு வரோம். நீங்க என்னத்துக்கு வந்தீங்க? களிமண் எடுக்கத்தான், வேற எதுக்கு? அது சரி, ஆத்து பண்ண ஒரு பக்கம் எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தா நீங்க களிமண்ணி ஒரு பக்கம் எடுத்துட்டு போறீங்களா? ஐயா அடுப்புக்கு எடுத்துட்டு போறோம் கொஞ்சம், நீங்க வேற. அவன் மாட்டு வண்டி லாரின்னு அவ்வளோத்தனையும் அள்ளிட்டு போறான். நாங்க தம்பா துண்டு ஒரு சாக்குல அள்ளப்படாதா? கேஸ் விலையை ஏத்திட்டானுவோ பெட்ரோல் விலையை ஏத்திட்டானோ அவ்வளோத்தையும் ஏத்திக்கிட்டே போனா எங்க போறதுன்னு தெரியல. இந்த சரக்கு மட்டும் எல்லாருக்கும் பஞ்சம் இல்லாம கிடைக்குது, எப்படிதானு தெரியல. எக்கா மம்பட்டி கொடுத்துட்டு போங்க, மருந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கியே. அதெல்லாம் வச்சுட்டு போறோம்னா கொண்டு போக மாட்டேன். திருட்டு போயிட்டுட்டே களவண்ட பத்துட்டாள உமா. நீ மூடிக்கிட்டு வா. இதெல்லாம் நமக்கு தேவையாப்ல ரோஸ். ஏன் ஐஸ் நெல்லு சேர்ந்து போவோம். எந்திரிங்க பாஸ். யாருல அந்த ஐஸ் ரோஸ் புதுசா இருக்காளுவோ ஊருக்குள்ள குந்தாணிவே? ஐயா பாஸ், இந்த பிள்ளை ஊருக்கு புதுசா வந்திருக்குது. அதான் அந்த பிங்கி பாட்டி இருக்குல்ல, அதுக்கு பொண்ணா. பிங்கி அது யாருல? அதான் காளையே
டவுசர் ஒருத்தன் தெரியுமாம்ல கஞ்ச பிசினாரி பைய அவன் பொண்ணா. ஓ அந்த பிசினாரி பொண்ணா, நல்லா தேவதை மாதிரி இருக்கல. ஆமா பாஸ், எனக்கு அந்த பிள்ளைய பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அதான் அந்த பிள்ளை அந்த பேச்சு பேசினதுக்கு நீ வாய் முடிக்கிட்டு அவன் கம்மனு இருந்தியோ. ஆமா பாஸ், வேற தப்பா இப்ப நினைச்சிருச்சுன்னா நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? விடுங்க பாஸ், அழகான பொண்ணுங்க வண்டியை மேல ஏத்துனா தப்பு இல்ல பாஸ். ஏன்டா சொல்ல மாட்டேன், அவன் வண்டியை ஏத்துறது என் மேல ஓ மேல இல்ல. சரி சரி விடுங்க பாஸ், வாங்க போவோம். நேரம் ஆகுது, அங்க மாட்டை மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாம மாடு எந்த திசையில போச்சோ. வாங்க போய் வேலையை பார்ப்போம். ஐயோ எந்திக்க முடியல, பிட்டி முடிச்சு விட்டா. மெதுவா மெதுவா கைத்தாங்களா எந்திரிங்க. அவ்வளவுதான், வாங்க போலாம். தண்ணி குடத்தை நீ தான் தூக்கணும், நான் தூக்க மாட்டேன். குடத்தை தூக்கிட்டு பின்னாடியே வா, நங்கு நங்குன்னு. நான் வாரேன் பாஸ்.